என்னுடைய உலகமே அவள் தான் அப்படின்னு மனசில் நினச்சி வச்சுருந்தேன். ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன். ஆனால் அவளுக்கு என்னை விட மிக முக்கியமான ஒரு உலகம் இருக்குது அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறதுன்னே புரியலை. வாழ்க்கையே வெறிச்சோடி கிடக்கு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான். முதலாவது, இந்த நொடியே அந்த குறித்த நபர் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொல்கிற உண்மையை புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அவங்க இருக்காங்களோ இல்லையோ உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்ற உண்மையை, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கங்க. இந்த ரொம்ப அழகானது இந்த உலகம். அதாவது நம்ம எதிர்பார்க்காத நேரம் நிறைய சுவாரஸ்யங்களை நிகழ்த்தும். நிறைய நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கை நமக்காக வச்சுருக்கோம். இந்த ஏமாத்துக்காரர்களுக்காக, இப்படி நம்மளை வாழ்க்கையில் பாதியில் விட்டு போனவங்களுக்காக, நம்மளை கண்கலங்க செய்தவர்களுக்காக இந்த வாழ்க்கையை விட்டு போகிறத விட்டு அந்த வாழ்க்கை நமக்காக நிகழ்த்த இருக்கின்ற அதிசயங்களுக்காக காத்திருப்போம். அதாவது இந்த உலகத்தில் யார் உங்களை விட்டு போனாங்களோ அதை விட உண்மையாக, அதை விட உங்களை பத்திரமா பார்த்துக்கக்கூடிய, அதை விட அவங்களோட அன்பாக இருக்கக்கூடிய, உங்களை கையை பிடிச்சி வழி நடத்தக்கூடிய ஒரு உறவு உங்களை தேடி வரும். காலம் இதையெல்லாம் நிகழ்த்தும். காலம் கனியும் வரை காத்திருப்போம்.